ஒரு சூப்பரான கடாய் பன்னீர் சப்பாத்தி நானோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். ரெஸ்டாரண்ட்ல தான் சாப்பிடணும்னு இல்லை, வீட்லயே சூப்பரா செய்யலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கேப்சிகம் எடுத்து இந்த மாதிரி கியூபா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது கூடவே நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள், கொஞ்சமா உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கடாயில ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் ஊத்திட்டு இப்ப நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறத இதுல போட்டுக்கலாம். வெஜிடபிள்ஸ் பன்னீர்லாம் இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதும் தனியா எடுத்து வச்சுக்கலாம். அதே நேர 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு, ஒரு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாம். 2 பெரிய சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையுமே நல்லா வதக்கிக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள், தனியா தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1/2 மினிட் போல நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அரைச்சு வச்சிருக்கேன், அதையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 1 மினிட் போல நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க பன்னீர் வெஜிடபிள் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. எண்ணெல்லாம் செப்பரேட் ஆனதும் கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம். சூப்பரான கடாய் பன்னீர் ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.